சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தேவையே இருக்காது சண்டைக்கு. கணவன் நல்லா சம்பாதிப்பார், மனைவி நல்லா சம்பாதிப்பாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். சம்மந்தம் இல்லாமல் சண்டை வரும். இதுக்கு காரணம் வீட்டினுடைய தோஷமாக தான் இருக்கும், வேறு எதுவாக இருக்காது. கடவுள் அவங்கள நல்லா வச்சுருந்தாலும் அந்த நல்லா வச்சிருக்கிற அமைப்பை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில்லாதவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு போகலாம். அதை தான் ஏற்கனவே சொன்னோமே, இந்த பீமுக்கு அடியில் படுத்து தூங்குறது, அப்புறம் அந்த இடமே இல்லாமல் ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டு சுவாமிக்கு ஏதோ கொஞ்சமாக இடம் ஒதுக்குறது அப்படிலாம் கிடையாது. ஒரு சுவாமி ஒரு கோவிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சு வழிபட முடியும்னா வழிபடலாம். பூஜை ரூம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃபில் வச்சுருக்கோம் இந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள். இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பூஜை ரூமில் எறும்பு வருதா, பூஜை ரூமில் பள்ளி இருக்கா, பூஜை ரூமில் ஏதோ ஒரு உயிரினங்கள் இருக்குன்னா நீங்கள் கும்பிடுற சாமிக்கு அருள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கும்பிடுற இடத்துல பேரிச்சம்பழம் வச்சாலும் சர்க்கரை வச்சாலும் எங்களை வீட்டில் எந்த எறும்பும் வராது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே சாநித்தியம் இல்லை. அப்படி பார்த்து பார்த்து கட்டப்பட்ட கோவில்கள் தான் பழங்கால கோவில்கள். அப்படி பார்த்து குடும்ப சந்தோஷத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை அபித குஜலாம்பாள் உடனமர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரரினுடைய அலங்காரம் பார்க்க பார்க்க திகட்டாமல் பார்த்து மகிழ்வோம். ब्रह्ममुरारि सुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.